கிட்டத்தட்ட ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்துறார். கிட்டத்தட்ட 45லேருந்து 50 சீட்டு அளவுக்கு யோசனை இருக்குன்றது இன்னொரு தொனியும் பார்க்க முடியுது. இதற்கு முன்பு விஜய கரூர் சம்பவத்தில் கேள்வி கேட்ட போது தவிர்த்தாங்க. இன்னும் சொல்லணும்னா கரூர் சம்பவத்தில் விஜய்க்காக இவர்கள் குரல் கொடுத்து பேசினது டிபேட்டுக்கெல்லாம் வந்த தன்மை. இன்னைக்கு ரஜினிக்கு ஆதரவாகலாம் நாங்கள் பேசுவோம் அப்படின்னா விஜயை டேக் இட் ஆர் லீவ் இட் அந்த இடத்துல வச்சு கையாளுறாங்களா, இல்லை ஷியாம் அவர்கள் சொன்ன மாதிரி அவர் வரமாட்டார் இனி நம்மளும் விமர்சித்து ஆகணுன்ற நிலைமையா என்ன போயிட்டு இருக்கு? நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இல்லை, அதாவது கேசிபி சார் பேசுகிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அதிமுக வெற்றியை மையமாக கொண்டு அவருடைய பேச்சு அமைகிறது நம்ம பார்க்குறோம். அதிமுக ஜெயிக்கணுன்ற அது உண்மையான ஒரு அதிமுக தொண்டரோட மனநிலை. எப்படியாவது அதிமுக ஜெயிக்கணுன்ற நோக்கத்தில் சில விஷயங்களை கட்டமைக்கிறார். அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஒன்றும் நமக்கு பெரிய விஷயம் கிடையாது. பாயிண்ட் என்னன்னா அவர் சொன்னார், கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு போக முடியுமா அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னாங்க. அது மட்டும் விஷயம் இல்லை. இந்த ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க மச் வாட்டர் ஹேஸ் ஃப்ளோன் அண்டர் த பிரிட்ஜுன்ற மாதிரி விஜய் அரசியலுக்கு வந்தப்புறம் அதிமுக ஊழல் கூட்டணி அடிமை கூட்டணி வச்சிருக்குலாம் சொல்லிட்டார். நாங்கள் சீரியஸாக விளையாடிருக்கோம், கிட்ட காமெடி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் உங்களெல்லாம் மக்கள் டெலீட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டாரு. இவ்வளவும் சொல்லிட்டார் அதிமுகவை பற்றி. அதனால் மச் வாட்டர் ஹேஸ் ஃப்ளோன் அதிமுக பற்றி நிறையா சொல்லியாச்சு. அதுக்கப்புறமும் கூட்டணி சேரலாமான்னா அது மாதிரி சேரத்துக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அரசியல், நான் மறுக்கிறதுக்கு இல்லை. அது ஒரு பக்கம் இருக்குது. ரெண்டாவது விஜய்க்கு சர்வைவல் அப்படின்றார். It is not the Vijay survival, it is ADMK survival, not Vijay. ADMK survival நான் முடிச்சிடுறேன். ADMK survival கேள்வி 11வது தோல்வி எடப்பாடியை ADMK தாங்காது. 11வது தோல்வி ADMK தாங்காது சார். விஜய்க்கு ஒரு தோல்வி இல்ல கேசிபி. It is ADMK survival. அவர் சொல்லுது விஜய்க்கு புதுசா வந்திருக்கு. ஆமா, அவர் 36 இருப்பார். காமிச்சிட்டு கூட சர்வை பண்ண 36 இருப்பார். எதுக்கு அவரு? அதனால தான் நாம் தமிழரை சொன்னேன். பிரியன் பேசி முடிச்சிடுறேன், நீங்க பதில் சொல்லுங்க. அவருக்கு சர்வைவல் கிடையாது. அவருக்கு ஏஜ் இருக்கு, அவருக்கு பாலிடிக்ஸ் பண்ணலாம். எடப்பாடிக்கு ஏஜ் கிடையாது. அடுத்த வாட்டி தோத்தா அவருக்கு அதோட அவரோட அரசியல் ஏடிஎம்கேல அவருடைய சாப்டர் க்ளோஸ் ஆகிடும். ஏற்கனவே வெளியில் அவரை புஷி பிடிங்கிறதுக்கு ஆள்லாம் ரெடியாக உட்காந்துருக்காங்க. 10 தோல்வியை பார்த்துட்டாங்க. அதனால் அவருக்கு தான் சர்வைவல். ஆனால் அவருக்கு சர்வைவல் இருக்கிறவர் அவர் என்ன நினைக்கிறார், இப்போது தான் எதிர்கட்சி தலைவராக வந்தால் போகிறோம்னு நினைக்கிறார். உண்மையிலேயே வெற்றி பெறணும்னு நினச்சா ஒரு இப்போ விஜய்க்கு ஒரு சீட்டு கேட்குற சீட்டை கொடுத்தோ இல்லை ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு சேர்த்துக்கணும். இப்போ வர செய்திகள்லாம் என்ன சொல்லுதுன்னா, அவரை நான் சேர்த்துக்கிறதுக்கு ரெடியாக இல்லை, அவர் அதிகமான சீட் கேட்குறார், நாங்கள் குறைவான இடத்துல போட்டி போகணும். இது பாஜகவோட கேம் பிளானாக இருக்குது. பாஜகவோட கேம் பிளான் என்னென்னா ஏடிஎம்கே போட்டி போகிற சீட்டோட நம்பர்ஸை குறைச்சிட்டு நாளைக்கு வின் பண்ணால் அது கூட்டணி கவர்மெண்ட்டாக மாற்றுறதான் ஏடிஎம்கே பிளான். அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும்னு சொல்லிட்டு இருக்காருல்ல எடப்பாடி, அதுக்கு வேட்டு வைக்கிற மாதிரியான விஷயத்தை தான் பாஜக பண்ணுறாங்க. ஸோ தட் அவரை தாவேகா வந்தால் அவங்களுக்கு அதிகமான சீட்டை கொடுத்து அதிமுக போட்டி போகிற இடங்களோட எண்ணிக்கையை குறைச்சி கூட்டணி கவர்மெண்ட்டுக்கு கொண்டு போகணும் அப்படின்ற பாயிண்டில் பாஜக டீல் பண்ணுறாங்க. அதை புரிஞ்சுட்டு என்ன பண்ணுறாரு எடப்பாடி, நான் அவரை சேர்க்கறதுக்கு ரெடியா இல்லை, இப்போது வேண்டாம், பேச்சுவார்த்தை நடக்கலன்னு ஏன் சொல்கிறாரு? பேச்சுவார்த்தை நடக்கலன்னு எத்தனை தடவை சொல்றாரு? ஒரு தடவை இல்லை, பல தடவை சொல்றாரு. அதனாலதான் நான் கேட்டேன், எதுக்காக வாண்டடா ஆதவ அர்ஜுனாவை இல்லை இல்லை, அதான் அது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது தாவேகா செயலாளர்கள்லாம் கூட்டணிக்கு ஆதரிச்சாங்கன்னு ஒரு நியூஸை பிளான் பண்ணாங்க. இது எல்லாமே பிளான்டட் தான், எல்லாமே நியூஸ் எல்லாம் பிளான் பண்றது தான். நமக்கு தெரியாத, நம்ம ஜேர்னலிஸ்ட் பார்த்துட்டு தானே இருக்கோம், அதெல்லாம் எப்படி பிளான் பண்றாங்க நமக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் பிளான் பண்ற செய்திகள் தான் அதெல்லாம். அப்படி ஆதரிச்சாங்கன்னு ஒரு உண்மையா இருந்தா அதுக்கு அடுத்தது நிர்மல்குமார் அந்த பதிவு போட வேண்டிய அவசியமே இல்லையே. அவங்க ரூட்டே வேற மாதிரி இருந்திருக்கும், வாய மூடி இருந்திருப்பாங்கல்ல, அந்த ரூட்டை போட வேண்டிய அவசியமே இல்லையே. அவர் என்ன போட்டாரு, யார் கூடயும் பேச்சுவார்த்தையை நடத்தலன்னு போட்டார்ல. அப்போ எனக்கு தெரிஞ்ச வரையும் தாவேக்கா என்ஜாய் பண்ணுறாங்க இந்த விஷயத்தெல்லாம், ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. 2 நேஷனல் பார்ட்டியும் நம்மக்கிட்ட கெஞ்சுதுப்பா, நம்ம ஒரு அன்டெஸ்டட் பார்ட்டி, நம்ம ப்ரூவ் பண்ணாத பார்ட்டி, எங்கிட்ட முட்டி மோதனைகளை கூட்டணிக்காக தே ஆர் என்ஜாயிங் இட். எந்த விதமான நிரூபணமும் இல்லாமல், எந்த விதமான ஓட் பேக்ரவுண்டும் இல்லாமல், எந்த விதமான வெற்றியும் இல்லாமல், நான் வந்த உடனே இந்த 2 நேஷனல் பார்ட்டியும் காங்கிரஸ் கெஞ்சித்து, அது போய் திமுகவில் போச்சு, இப்போ பிஜேபி கெஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு அதை என்ஜாய் பண்ணுற லெவலில் தான் தாவேக்கா இருக்கே தவிர, தாவேக்கா இப்போ இருக்கிற மனநிலை அது கூட்டணிக்கு போகிற மாதிரியான மனநிலை இல்லைன்றது தான் எனக்கு தகவல் ஆக்சுவலாக. கேசிபி இப்போ 2 மூத்த பத்திரிகையாளர்களோட ரீடிங் வாய்ப்பு இல்லை அப்படின்றது தான். அதாவது உங்க தொலைக்காட்சியிலேயே நேற்று நினைக்கிறேன் ஒரு சர்வேல விஜய் இல்லாமல் என்டிஏ கூட்டணி 40% பக்கமாக வாக்கு வங்கி போடுறீங்க சார். இப்போ சர்வே அடுத்து இல்லை சார், நான் கேட்குறேன், நீங்க களத்திலே இருந்தவர், நம்ம சர்வே எல்லாம் உண்டு தான், அதெல்லாம் பேப்பர்ல இருக்கும். உங்கள்கிட்ட பேப்பர்ல கொடுக்கறத வச்சு நீங்க அரசியல் காய்களை நகர்த்துவீங்களா? இல்ல என்ன அதையெல்லாம் விட்டுருங்க. ஸ்டாலின் ஒரு பக்குவப்பட்ட முதிர்ச்சியான நல்ல அரசியல் தலைவராக நான் மதிக்கிறேன். சரிங்க.
சென்ற நாடாளுமன்ற இப்ப சொல்றீங்க இல்லையா 10 தேர்தலாக இந்த கூட்டணி வெற்றி பெற்றதுன்னு. இப்ப ஏங்க யாராவது அந்த ரோட்ல சுண்டல் வித்துட்டு போனா கூட அவனை கூப்பிட்டு ஒரு சீட்டு கொடுத்துறாங்க. இல்ல அந்த இடத்துல அந்த கேசிபி அப்படி ஒரு நரேஷன் நம்ம சொல்றோம். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ராமதாஸ் அவர்கள் வெளிப்படையாக திமுக அணிக்கு வருவதற்கான ஆதரவை தெரிவிச்சாங்களா இல்லையா? இருங்க சார், திருமாவளவன் அதை எதிர்க்கிறார். அப்போ அவங்க கூட்டணிக்கு யார் தேவையோ அவங்கள தான் கேட்டு கூப்பிடுறாங்க. உள்ளுக்குள்ள எதிர்ப்பு இல்லாத வகையில யாரு வந்தாலும் அவங்க எடுத்துக்கிறாங்க. அதுதான் ஒண்ணு. அப்ப வேண்டாம்ன்ற லிஸ்ட் இருக்கு. அப்ப இவர்கள் இருக்கிற கூட்டணியை விட என்டிஏ பலமா இருக்கு. ஒன்று. அடுத்து பிரியன் சார் என்ன சொல்றாரு? எடப்பாடி பழனிசாமிக்கு வயசு ஆயிடுச்சுன்னு. ஸ்டாலின் இல்ல சார், நீங்க தலைப்பை தள்ளிட்டீங்க. நான் கேட்கிற கேள்வின்றது விஜய மையமா வச்சு நம்ம பேசுறோம். 2 பத்திரிகையாளர்களோட ரீடிங்ல விஜய் வருவதற்கு தயாராக இல்லை அப்படின்னு. நீங்க விஜயை விமர்சிச்சுக்கிட்டே எப்படி விஜய் அகாமடேட் பண்ணி உங்களுக்கு தான் பிரஷர்னு சொல்ல முடியும்? நீங்க விஜய் வருவதற்கு தயாராக இல்லைன்னா களமே வேற. ஏங்க யாராவது ஒரு அரசியல் தலைவர் இது வேற சார், இதெல்லாம் முடிவுகளுக்கு பிறகு சார். அதுக்கு தான் நம்ம சொல்றது இப்ப இருக்கிற கூட்டணியை பத்தி நான் பேசுறேன் உங்கள்ட்ட. யாராவது ஒரு அரசியல் தலைவர் தேர்தல் முடியட்டுங்க, அப்புறம் உங்களை ஊரா நான் வந்து சந்திக்கிறேன் அப்படி சொல்ல முடியும்? அதெல்லாம் விமர்சனம் கேசிபி. நான் கேட்பது நாளைக்கு அலைன்ஸ்க்குள்ள வர போறாங்களா இல்லையான்னு. இதெல்லாம் நீங்க மேடைகள்ல பேசுங்க. வந்தால் விஜய்க்கு அந்த அவருடைய கட்சி சர்வைவல், அது வேற விஷயம். அது அவரோட சர்வைவல். விஜய் இல்ல நீங்க ஆர்பி உதயகுமாரோட குரல்ல வேறொரு வடிவத்துல நீங்க பேசுறீங்க. நான் பாயிண்ட் என்னன்னா கேசிபி, நான் அதனால தான் பிரியன் சொல்றார், பாஜக தான் இந்த இனிஷியேட்டிவ் எடுக்குது, தாவேகா எடுத்ததா? எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் விஜய் வேண்டாம், அவர் இல்லாமலே இந்த களத்தை சந்திப்பதற்கு அதிமுக தயாராக இருக்கு. அதே மாதிரி பிரியன் இன்னொன்னு சொன்னாரு, மைனாரிட்டி இது கூட்டணி அமைச்சரவை 150 சீட்டுக்கு கீழே அதிமுக போட்டியிடுவதற்கு தயாராக இருக்காது. இந்த 2 பிக்ஸ்டு. அடுத்து விஜய் வந்தால் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறாங்க. வரல என்றாலும் அந்த களத்தை சந்திக்க தயாரா இருக்கிறாங்க. வரலன்னா எல்லாருமே ஃபேஸ் பண்ணி தான். நீங்க அது நோ ஆப்ஷன். வேலுமணி இதில் எடுக்கக்கூடிய முயற்சி என்பது வந்து களத்துல நிக்கிற வேட்பாளர்களுக்கு, களத்துல பணியாற்றக்கூடிய அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். அதாவது திமுகவை ஒரு 10% 234 தொகுதியில விஜயும் சேர்ந்தால் 200 தொகுதிக்கு நான் அது இன்னைக்கு சொல்லல, இது வந்து ஒரு சில மாதங்களுக்கு இதுக்கு முன்பு பலருமே என்ன சொன்னாங்கன்னா, அதிமுகவும் தாவேகாவும் சேர்ந்தாலே ஸ்வீப் ஆகும், ஆட்சி மாற்றம் வரும்லாம் பேசப்பட்டது. இது எல்லாமே ஊக கணக்கு. நான் சொல்றது இன்றைய களத்தில் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. விஜய் வராமலே என்டிஏ கூட்டணி 150 சீட் வருங்க. விஜய் வந்தா 200 சீட். அது உங்க நம்பிக்கையை வெளிப்படுத்துறீங்க. அதுல எனக்கு மாற்றம். களத்துல இருக்கக்கூடிய நிலவரம் கேசிபி அதுதான் சொல்றேன். அது சப்ஜெக்டிவ். நீங்க ஒண்ணு நம்புறீங்க, இன்னொருத்தர் அதை மறுக்கலாம். நான் எதையுமே நிராகரிக்கல. பிரியன் இல்ல, அதாவது நீங்க உங்க தலைப்புல கொடுத்துருக்கீங்க இழுபறியில் அதிமுக பாஜக தாவேகா கூட்டணின்றீங்க. ஆக்சுவலா இழுபறியில் பாஜக அதிமுக கூட்டணி தான். இடங்கள் இழுபறியில் இருக்கு. எப்படி இப்ப சிபிஎம்முக்கும் திமுகவுக்கும் இழுபறி இருக்குல்ல, அதே மாதிரியான இழுபறி அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இருக்கு. இப்ப ஷியாம் அவர்கள்ட்ட நான் கேட்ட மாதிரி கிட்டத்தட்ட தாவேகாவே உள்ளுக்கு வச்சு ஒரு நம்பர்ஸே போட்டாங்க சார், ஒரு லிஸ்ட் மாதிரி. இதெல்லாம் இமேஜினரிங்க, எல்லாம் இமேஜினேஷன், இதெல்லாம் இமேஜினரி. ஷியாம் சாருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நாங்க இது மாதிரி எத்தனையோ ஸ்டோரி எழுதியிருக்கோம். நாங்க அது வேற விஷயம், அது இமேஜினரி எல்லாமே. அது அந்த பாயிண்ட் அது இல்ல. உண்மையிலேயே வந்து விஜய்க்கு எது நல்லதுன்னு அவர் தீர்மானிப்பார். எது நல்லதுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். கேசிபி சொல்றாரு, ஐயா வந்துரு, நீ வின் பண்ணலாம், வந்துரு, உன் அரசியல் கட்சி நிக்காது, உனக்கு சர்வே எல்லாமே அவர் மேல உள்ள அக்கறையினால சொல்றாரு. அவருக்கு ஒரு அக்கறை இருக்கும்ல, அந்த அக்கறையில் அவர் செயல்படுவார். அந்த அக்கறை தனியா போனா நம்ம ஓட் பேங்க் நிரூபிக்கணும்னு அவர் நினைக்கலாம். அவரு அந்த மாதிரி போறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல.